ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் மேலே ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 4 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் அரவுண்ட் அஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த சாப்டரில் லாஸ்ட் பேஜ். ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் ஈவன் அண்ட் விச் ஆர் ஆட், எக்ஸ்பிளைன் யுவர் ரீசனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்குவார்ஸ்குள்ள நம்பர்ஸ், இதில் எதெல்லாம் ஈவன் எதெல்லாம் ஆட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்குது. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஈவன் நம்பர்னால் எதால் எண்ட் ஆகிருக்கோம்? 0, 2, 4, 6, 8. கரெக்டா? ஆட்னா எதால் எண்ட் ஆகிருக்கும்? 1, 3, 5, 7, 9. கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு 30 இருக்குது, 0ல் எண்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். 6ல் எண்ட் ஆகிருக்கு, 46. இது என்ன நம்பர்? ஈவன். 8ல் எண்ட் ஆகிருக்கு, என்ன நம்பர்? even number. ஈவன். 7 odd number. ஆட் நம்பர். 0 even number. 4 ஈவன் even நம்பர். number. 5 odd number. 9 odd number. ஆட் நம்பர். ஸோ இப்போ நம்ம ஆட் நம்பர்ஸில் போயிட்டு ஆட் நம்பர்ஸில் எழுதிக்கலாம். 67, 415 அண்ட் 99. ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 30, 46, 78, 300, 154. அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். மேக் 2 digit numbers using the digits 1 and 6 without repetition அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 2 digit நம்பர் வந்து மேக் பண்ணணும். 2 digit நம்பர்ஸ் வந்து மேக் பண்ணணும். எந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணணும்? 1 and 6 யூஸ் பண்ணி மேக் பண்ணணும். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ 1 இருக்குது, 6 இருக்குது, ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா 16. இதே நீங்கள் ரிவர்ஸில் எழுதி பாருங்கள், 61. ஸோ இது ஒரு 2 digit நம்பர், இது ஒரு 2 digit நம்பர், ரிப்பீட் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐடென்டிஃபை த நம்பர்ஸ் ஆஸ் ஈவன் ஆர் ஆட். இந்த நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரானு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் 6ஆல் முடிஞ்சிருக்கு, இது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். 1ல் எண்ட் ஆகிருக்கு, இது என்ன நம்பர்? ஆட் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நவ் சூஸ் எனி 2 digits, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச 2 digits எடுத்துக்கோங்க. அண்ட் மேக் 2 digit நம்பர்ஸ். அதே மாதிரி ஒரு 2 digit நம்பர் வந்து 2 digit நம்பர் வந்து மேக் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கணும்னா, இன் such a way that the numbers are ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, 2 நம்பருமே, அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற 2 நம்பர்ஸுமே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்ம் பண்ணுற நம்பரும் ஈவனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24 அப்படின்னு எடுத்துக்கிறேன், 2வும் 4 எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து அட்டாச் பண்ணி 24 அப்படின்னு ஒரு 2 digit நம்பர் வைக்கிறேன். இதே நீங்கள் ஸ்வாப் பண்ணுங்கள், அப்போ 42 கிடைக்கும். அப்போ 2வும் நமக்கு ஈவன் நம்பர் தான், 4ம் நமக்கு ஈவன் நம்பர் தான். இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஆர் தேர் மோர் ஈவன் ஆர் ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 100. 1க்கும் 100க்கும் நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ், அதில் ஈவன் அதிகமாக இருக்குமா ஆட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ 1 2 பேராக எழுத போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எழுதுகிறப்ப ஃபர்ஸ்ட் காலம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் காலம் ஈவன் சொல்லியிருக்கேன். இப்போ 1லேருந்து 10 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 ஆட் நம்பர்ஸ் இருக்குது, 5 ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. இதே மாதிரி தானே எல்லாத்துலேயும் இருக்கும், கரெக்டாக? அடுத்து 10 நம்பர்ஸ் எடுத்தாலும் 11 12 13 14 இந்த மாதிரி பேரிங்காக எழுதிக்கோங்க. 15 16 17 18 19 20. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக என்ன நம்பர்ஸ்?
Odd numbers. ஆட் நம்பர்ஸ். செகண்ட் காலம் ஃபுல்லாக என்ன நம்பர்ஸ்? Even numbers. ஸோ இங்கே நமக்கு 5 நம்பர்ஸ் இருக்கா, 1 2 3 4 5. இங்கே நமக்கு 5 நம்பர்ஸ் இருக்கா, 1 2 3 4 5. இதே மாதிரி தானே 21 to 30லேயும் இருக்கும், 31 to 40லேயும் இருக்கும், 41 to 50லேயும் இருக்கும், 51 to 60லேயும் இருக்கும், 61 to 70. இந்த மாதிரி 100 வரைக்கும் பார்த்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு 5 ஈவன் நம்பர்ஸ்னால் 5 ஆட் நம்பர்ஸ் இருக்கும். ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்து பார்க்குறப்ப, அப்போ 100 நம்பர்ஸ் எடுத்து பார்க்குறப்போ எப்படி இருக்கும், 100 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிங்க, 50 50. அப்போ 50 ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 50 எப்படி இருக்கும், ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். Both are equal. போத் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதிடுங்க. இந்த கொஸ்டினுக்கு போத் ஆர் ஈக்குவல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஷர்லி நோட்டிசஸ் தட் போத் த நம்பர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அண்ட் ஆட் நம்பர் ஆர் ஈவன். ஷர்லி என்ன நோட்டீஸ் பண்ணுறான்னா, 2 நம்பர், அதாவது பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர், ஒரு ஆட் நம்பருக்கு பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் எடுத்திங்கன்னா அது ஈவன் நம்பராக இருக்கும் அப்படின்றத அவன் நோட்டீஸ் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட் நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஆட் நம்பர் சொல்லுங்கள். 23. 23. இப்போ இந்த 23க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும், 24. பிஃபோர் நம்பர் என்ன வரும், 22. ஸோ இது ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு ஆஃப்டரில் என்ன நம்பர் இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது. ஆட் நம்பர் பிஃபோரில் என்ன இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் எந்த ஆட் நம்பர்னாலும் எடுத்து பாருங்கள், அதோட ஆஃப்டர் நம்பர் பிஃபோர் நம்பர் எப்படி இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷிவ். Shiv wonders if both the numbers before and after an even number will be odd. Shiv வந்து என்னது நினச்சி ஒண்டர் ஆகுறான். ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 4. இப்போ 4 அப்படின்னு ஒரு ஈவன் நம்பர் சொல்கிறாங்க. இப்போ 4க்கு ஆஃப்டர் என்ன வரும், 5. 4க்கு பிஃபோர் என்ன வரும், 3. 3. அப்போ 4ன்றது நமக்கு ஈவன் நம்பர். இதோட ஆஃப்டரில் நமக்கு என்ன இருக்குது, ஆட் நம்பர் இருக்குது. இது பிஃபோர்லேயே என்னென்ன இருக்குது, ஆட் இருக்குது. ஸோ அதை நினச்சி ஷிவ் வந்து ரொம்ப ஒண்டர் ஆகுறான். வாட் டூ யூ திங்க், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, செக் அண்ட் டிஸ்கஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சூஸ் எனி 10 நம்பர்ஸ், ஏதாவது ஒரு 10 நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இன் ஆர்டர் வித்தவுட் ஸ்கிப்பிங், ஸ்கிப் பண்ணாமல் ஆர்டராக வந்து எழுதணும். எனி கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் எனது கண்டினியூஸ் நம்பர்ஸ். ரைட் வெதர் தே ஆர் ஈவன் ஆர் ஆட் பிலோ ஈச் நம்பர், ஒவ்வொரு நம்பருக்கு கீழேயும் ஈவனாக ஆடான்றதை எழுதிட்டு வாங்க. வாட் டூ யூ நோட்டீஸ் டிஸ்கஸ், நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் எனி 10 நம்பர்ஸ்ன்றது அவங்க 20 21 கொடுத்துருக்காங்க, நம்ம அதையே பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வந்து நம்ம இப்போ கண்டினியூஸாக 10 நம்பர்ஸ் எழுத போகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். 20 21, நெக்ஸ்ட் என்ன வரும், 22. 22 23. 23 24. 24 25. 25. 26. 27. 28. 29. இப்போ 20 இதில் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, Even number. ஈவன் நம்பர். இது 21. Odd. நெக்ஸ்ட்டு Even. நெக்ஸ்ட்டு Odd. நெக்ஸ்ட் Even. நெக்ஸ்ட் Odd. நெக்ஸ்ட் Even. நெக்ஸ்ட்டு Odd. நெக்ஸ்ட்டு Even. நெக்ஸ்ட்டு Odd. ஓகே. இப்போ இதில் என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன் ஆட்னு இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வருது. ஸோ இதுதான் நம்ம பேட்டர்ன் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம், இந்த நம்பர்ஸ் கோ இன் பேட்டர்ன். என்ன மாதிரி பேட்டர்ன் வருது, ஈவன் ஆட் ஈவன் ஆட், இந்த மாதிரி நமக்கு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் அப்சர்வேஷன் என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க, நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 25ன்னு ஒரு ஆட் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் என்ன இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். இஃப் ஒன் number is odd, the numbers before and after வந்து எப்படி இருக்கும், ஈவனாக இருக்கும்.
கரெக்டாக? இது ஒரு அப்சர்வேஷன். இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, இதே மாதிரி இப்போ இது ஆடுக்கு சொன்னோமா, அதே மாதிரி ஈவனுக்கு இப்போ 22 எடுக்கிறோன்னா இதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குது? ஆடாக இருக்குது. ஸோ அதை எழுத போகிறோம். இஃப் ஒன் நம்பர் இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா the numbers before and after எப்படி இருக்கும்? or ஆடாக இருக்கும். இது ஒரு அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னென்னா, இதில் நீங்கள் பாருங்கள் எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆட் நம்பர் நான் வந்து க்ரீனில் டிக் பண்ணுறேன். 1 2 3 4 5. ஸோ ஈவன் நம்பர்ஸும் நமக்கு 5 தான் இருக்குது, ஆட் நம்பர்ஸும் நமக்கு எப்படி இருக்குது? 5 தான் இருக்குது. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன். ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, there are equal numbers of even and odd numbers. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.